ஹைடா ஹைவன்ஸ் திஸ் இஸ் கோயா தெலுனஸ். இன்றைக்கி நம்ம வந்துட்டு மை காம் ஹஸ்பண்ட் அண்ட் டேடி ஆஃப்டர் ஆர்கியூமெண்ட் அதோட ஃபைனல் பாட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க நான் வித்தவுட் எனி டிலே ஃபைனல் பாட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம வந்துட்டு போன பாட்டில் எதோட முடிச்சிருந்தோமோ அதில் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு போன பாட்டு பார்க்காதவங்க பார்த்துறது இந்த பாட்டை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். ஸோ இப்படியே தான் மார்னிங் நேரம். ஸோ அந்த காலை சீக்கிரமாகவே விடிஞ்சு விட. ஸோ வந்துட்டு வயந்தான் அப்படியே வந்துட்டு கண்ணை முழிச்சு பார்க்குறா. அவள் கண்ணில் வந்துட்டு அப்படியே அந்த வெளிச்சம் படுது. ஸோ வந்துட்டு அப்படியே எழுந்திரிச்சி ஸோ பார்க்குறா, மணியை அசால்ட்டாக பார்க்குறா. பார்த்தா 8 o'clock ஆகிருக்கு. அவ்வளோதான் முடியலை வயனுக்கு. என்னடா இது எப்போ பார்த்தாலும் இப்படியே பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் அந்த பஸ் ஸ்டாப் தான் எகைன் பயந்துக்கிட்டு போய் நின்றுட்டுருக்குறா. பார்த்தா வந்துட்டு அங்கே நிற்கிறவனுங்களாம் வந்துட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்குறானுங்க. எந்த ஒரு அலப்பறையும் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. அவனுங்க மூஞ்சி கைகால் எல்லாம் கட்டு போட்டு அப்படி இருக்குது, வீங்கி வீங்கி அப்படி இருக்குது. ஒரு சில இடத்துலலாம் வந்துட்டு அப்படியே கட்டுப்படாமல் காயம் எப்படி தெரியும், அந்த மாதிரி அப்படி இருக்குது. அந்த மாதிரியே உட்காந்துருக்குறானுங்க. இவனுங்க என்ன இந்த 3 தடிமாடும் இப்படி உட்காந்துருக்குது. எங்கே விழுந்து எங்கே அடி வாங்கி தொலைஞ்சிச்சின்னு தெரியலை. நல்லது, நம்மக்கிட்ட வராத வரைக்கும் நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்கலாம். பையன் ஏதோ உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிச்சு போலடி அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் அந்த பஸ்ஸில் ஏறி போயிடுறா. காலேஜ் எல்லாம் முடியுது. ஸோ அதே மாதிரியே தான் வந்து ஈவினிங் டைம். ஸோ வந்துட்டு காலேஜ் விட்டு அதே பஸ்ஸில் தான் வந்துட்டுருக்குறான். ஸோ வந்துட்டு அவளுக்கு வந்துட்டு இந்த நாள் வந்துட்டு கொஞ்சம் ஹாப்பியாக அப்படி போயிருந்திருக்கும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு அவளோட அந்த டெஸ்ட்டு ஸோ அது எல்லாமே நல்லா பண்ணியிருந்திருப்பா. ஏன்னா வந்துட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்திருப்பா. ஆல்ரெடி அவள் படிக்கிற கேர்ள் தானே. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்திருப்பா. இன்றைக்கி டெஸ்ட்டு வந்துட்டு நல்லா பண்ணியிருந்திருப்பா. ஸோ வந்துட்டு ஏதோ மனசுக்குள்ள ஒரு நிம்மதி. ஸோ அந்த மாதிரி ஒரு காமாக அப்படியே வந்துட்டுருக்குறா. ஸோ வந்துட்டு அந்த பஸ்ஸில் தான் ஸோ வந்து அப்படியே வந்து நின்றுட்டுருக்குறா. ஸோ வந்துட்டு இறங்கி போய் நடந்து போகிற தூரத்தில் தான் வந்துட்டு அவளோட வீடு இருக்கும். ஸோ அந்த மாதிரியே தான் ஸோ பஸ் இறங்கி ஸோ காமாக வந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறான். ஸோ வந்துட்டு அப்படியே தான் ஸோ அங்கே கொஞ்சம் தூரம் வந்து தள்ளி நடந்து போனதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தா வந்துட்டு பின்னாடி யாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகுது அவளுக்கு. ஸோ அதே மாதிரியே தான் வயன் இவ்வளோ பேர் இருக்கிறப்போ நம்மளே யார் என்ன பண்ணிட முடியும் அப்படின்ற ஒரு தைரியத்தில் வந்துட்டு பின்னாடி திரும்பி பார்க்காம அப்படியே முன்னாடி நடந்து போய்கிட்டே இருக்கிறான். ஸோ அப்படியே தான் அந்த சைடு நடந்து போய்கிட்டே இருக்கிறா. ஸோ வந்து 4-5 ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு எகைன் பார்த்தோம். எகைன் பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர்ற மாதிரி வந்துட்டு அவள் மனசுக்குள்ளே தோணுது. ஸோ அது வந்து ஸ்டெப்ஸ் கொஞ்சம் கிட்டக்க வர மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்துட்டு நல்லாவே கேட்குது. ஸோ அதே மாதிரியே தான் பின்னாடி வந்துட்டு ஒரு பர்சன் வந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது யாருன்னு தெரியல. பார்த்தா வந்துட்டு அவள் அப்படியே கொஞ்சம் இந்த ஒரு பயமாக இருக்கும்போது வாக்கை வந்துட்டு வேகமாக பண்ண ஆரம்பிப்போம், நடக்க ஆரம்பிப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவள் வேகமாக ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறான். ஸோ அந்த பின்னாடி அந்த சவுண்டுமே வந்துட்டு வேகமாக ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சு வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் ஒரு ஃபீலிங் அவளுக்கும். ஸோ வந்துட்டு அப்படியே தான் வேகமாக நடந்து போகிறா. பார்த்தா அடுத்த நிமிஷத்துலேயே ஸோ வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு ஒரு காரை வச்சு நிற்கிது. ஸோ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்துட்டு அவளை அப்படியே வந்துட்டு கட்டத்துறானுங்க. அப்படி தான் அங்கே நடக்குது. ஸோ அப்படியே தான் அங்கே கடத்திட்டு ஸோ பார்த்தா வந்துட்டு கரைச்சி போச்சு. ஸோ மூஞ்சில் அடித்திட்டு அப்படியே வந்து தூக்கி போட்டு அப்படியே கொண்டு போயிடுறானுங்க. ஸோ அதில் ஒருத்தவன் தான், அது வேறு யாருமே கிடையாது. ஸோ வந்துட்டு அந்த அவனுங்க தான் பஸ் ஸ்டாப்பில் வந்துட்டு வம்பு பண்ணிகிட்ருப்பானுங்க இல்லையா. ஸோ அவனுங்க தான் அந்த 3 பேர் தான் வந்துட்டு கடத்திட்டு அப்படி போய்கிட்டு இருக்கிறானுங்க. அவள் எல்லாத்தையும் பார்த்துட்டு பாதி மயக்கத்தில் தி மார்க் அப்படின்னு வந்துட்டு ஏதோ பேச வரா. அப்புறம் வந்துட்டு அந்த ஃபேஸில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மயக்கத்தில் அப்படியே வந்துட்டு பயந்து அப்படியே அதாவது மயங்கி அப்படியே வந்துட்டு விழுந்துடுறான். ஸோ வந்து அவனுங்க மேலேயே வந்துட்டு அப்படியே உழுவுறான். ஸோ அவனுங்களாம் ஸோ ஸ்மோக்கோடு அப்படியே அவளை அங்கேருந்து வந்துட்டு அப்படியே கூட்டிக்கிட்டு போகிறானுங்க. அங்கே கட் பண்ணி நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இங்கே தான் வந்துட்டு ஒரு வந்துட்டு பெரிய குடோன் மாதிரி இருக்குது. அது வந்துட்டு பழைய மில்லு. ஸோ அரிசி மில்லு. ஸோ அதெல்லாம் அரைப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மில்லு. ஸோ வந்துட்டு அந்த இடத்துல தான் வந்துட்டு அது வந்துட்டு இப்போ பாலடைஞ்சு போய் அப்படி கிடக்குது. ஸோ ஏற்கனவே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த இடம் தான். பட் வந்துட்டு இப்போ ரொம்ப நாளாக வந்துட்டு அந்த இடம் பூட்டி ஸோ அப்படி கிடக்கிற மாதிரி அப்படி இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் அங்கே வந்துட்டு எந்த ஒரு ஆள் நடமாட்டமுமே இல்லை. ஏன்னா வந்து அந்த சைடு வந்துட்டு யாருமே வந்துட்டு அவ்வளோக்கா இல்லை. ஸோ அப்படி தான் சொல்லணும். ஸோ அது வந்துட்டு ஊருக்கு கொஞ்சம் தள்ளி அந்த மாதிரி இருக்குது அந்த இடம். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு உள்ளாருக்க வயனை போட்டு அடைச்சி வச்சுருக்குறானுங்க. கை காலெலாம் கட்டி அப்படியே போட்டு வச்சுருக்குறானுங்க. ஸோ வந்துட்டு அங்கே யாருமே இல்லை, கட்டி போட்டு போயிட்டானுங்க இவ்வளோ இருக்குது அவனுங்க. ஸோ அப்படியே தான் எங்கள் வீட்டுக்கு ஜேகே ரொம்ப வந்துட்டு அப்படியே ஒரு பாடியெல்லாம் வந்துட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டு அப்படியே நிலச்சிக்கிட்டு கழுத்தெல்லாம் வந்துட்டு அப்படியே திருப்பி
திருப்பிக்கிட்டு சொடக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கிறான். இன்றைக்கி சாருக்கு ரொம்ப வேலையாக இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கிறான். பார்த்தா உள்ளாரக்க எந்த ஒரு சத்தமும் காணோம், எந்த ஒரு எதுவுமே காணோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்குறான். வயன் வயன் வீட்டுக்கு வந்துட்டியா? என்ன மணி 7 o'clock ஆகுது. வயன் வயன் எங்கே இருக்க வயன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறான். பார்த்தா வீடியோ அப்படியே பின் ட்ராப் சைலண்ட்டில் இருக்குது. ஸோ எப்படியா இருந்தாலும் அவள் பேர் சொல்லி கூப்பிட்டா அடுத்த செகண்டே அவள் கத்த ஆரம்பிப்பாள். பார்த்தா இப்போ எத்தனை தடவை பேர் சொல்லி கூப்பிட்டுமே எந்த ஒரு சவுண்டுமே இல்லை அந்த வீட்டில். அவனுக்கு ஏதோ பயமாகுது. ஸோ வீட்டில் எல்லா இடத்துலையும் போய் பார்க்குறான். ஸோ அவளோட ரூமுக்கு அவன் போகவே மாட்டான், போகணுன்னு நினச்சதும் கிடையாது. ஸோ ரூமுக்கும் போய் பார்க்குறான். பார்த்தா மார்னிங் அவள் எப்படி போயிருப்பாளோ அப்படியே தான் கிடக்குது. ஸோ அதே மாதிரி தான் அவனுக்கு எல்லா இடத்துலையும் போய் தேடி பார்க்குறான். அதாவது வீட்டுக்கு பின்னாடி அந்த இடத்துலலாம் போய் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். பார்த்தா காணோம். அவனுக்கு ஏதோ ஒரு பயம் வர ஆரம்பிக்குது. ஸோ டக்குன்னு ரித்துவோட நம்பருக்கு கால் பண்ணுறான். ஸோ ரித்து இல்லையே, அவள் அப்படியே கிளம்பி போயிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. இங்கே ஜேகேக்கு ஒரே பயமாகுது. உள்ளாருக்கு ஏதோ ஒரு பதட்டம் வர ஆரம்பிக்குது. ஸோ அப்படியே தான் அங்கே டைம் ஸ்கிப் ஆகிக்கிட்டு இருக்குது. பார்த்தா இங்கே தான் அவனுக்கு தான் அப்படியே ஒரு கோவத்தோட வெறியோடு சரக்கு அடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறானுங்க. அப்படியே ஒரு கையில் ஒரு தம்மை வச்சுக்கிட்டு, ஸோ ஒரு கையில் அப்படியே கிளாஸு அப்படின்ட்டு ஒயனை பற்றி சிரிச்சுக்கிட்டு அப்படி பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்குறானுங்க. பார்த்தா அவங்களோட கண்ணுலலாம் ஏதோ ஒரு வெறி அப்படி இருக்குது. ஸோ டேய் மார்க்கா போடா, நீ தான் முடிச்சிட்டல, போய் அவளை முடிச்சிரு. அவளோட புருஷன்னு சொல்லி ஒருத்தர் நம்மளை அடின்னு அடித்து மேய்ஞ்சான்ல, அதுக்கு நம்ம அவன் ஏன் தான் நம்மளை அடித்தோன்னு அப்படின்ட்டு அவன் வேதனைப்படணும்டா. அவன் புருஷன் அவன் கஷ்டப்பட்டு தீரண்டா ரைட்டா. போயிட்டு நீயும் அவளை விடாதீங்க. அவள் இன்னைக்கு எப்படி அவன் இந்த இடத்துலேருந்து தப்பிக்கிறான்னு நான் பார்க்குறேன்டா. அவன் அடித்ததுக்கும் மிதித்ததுக்கும் அவன் பதில் சொல்லியே தீரணும்டா. மார்க் போயிட்ட அவளை எப்படி சித்திரவதை பண்ண முடியுமோ, எப்படி அனுபவிக்க முடியுமோ அப்படி அனுபவிப்போ. பின்னாடி வர்றதை பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறான். ஸோ ஜியான் தான் பேசிக்கிட்டு இருக்கிறான். ஸோ ஏன்னா அவன் அவ்வளோ அடி மிதி வாங்கி இருந்திருப்பான். ஸோ அப்படியே தான் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அப்போ முறைச்சிருந்துருப்பான் இல்லையா அந்த காரில் உட்காந்து. ஸோ அந்த டே மார்னிங்கில் ஸோ அப்படியே அவனுக்கு கட்டுப்பாக இருந்திருக்கும். வயன் நிற்கிறா அப்படின்றதுக்காக அவன் காமாக இருந்திருப்பான். பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த இடத்துக்கு ஸோ அந்த இடத்துல எல்லாத்தையும் தூக்கி போட்டு அந்த இடத்துலையே அடின்னு அடித்து மிதி முடிச்சு கையை காலத்தையும் ஒட்டச்சி விட்டு அப்படி. ஸோ அடிக்க சுற்றி இருக்கவங்க எல்லாமே அப்படி சிரிக்கிறாங்க. அப்படியே கை தட்டிக்கிட்டு அப்படி நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க பொண்ணுங்களாம் அப்படியே பார்த்து அப்படியே ஒரு மூஞ்சில் ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா. ஸோ அந்த ஸ்மைல் அப்படியே வருது. ஸோ அப்படி தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1-2 பிள்ளைங்களாம் சொல்லிக்கிட்டு நிற்கிதுங்க. ஸோ அப்படி தான் அங்கே போட்டு கை காலை ஒட்டச்சி அந்த இடத்துலையே அடிச்சு இருந்திருப்பான். ஸோ அவங்களுக்கு அவன் போனதுக்கப்புறம் சரியான அவமானமாக இருந்திருக்கும். அப்படியே ஃபேஸே மறைச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி இருந்திருப்பானுங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி வயன் போகிறப்ப அவளை மூஞ்சி கொடுத்தத விட பார்த்துருந்துருக்க மாட்டானுங்க. பட் அவனை அட்டி வாங்கின அந்த வெறி, அந்த அவமானம் இத்தனை பேர்த்து முன்னாடி, ஸோ எல்லாத்தையும் பார்த்து முறைச்சிக்கிட்டு ஸோ அப்படி தான் அந்த அவமானத்தில் அப்படியே உட்காந்துருந்துருப்பாங்க. அது அப்படி இருந்திருக்கும் அவங்களுக்கு அந்த மனசில் அப்படியே அவள் ஏதாவது பண்ணணும்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படி தான் இருந்திருக்கும். ஸோ சொல்லும் போதே அடிக்கும் போதே ஏன் ஒய்ஃபை கேலி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காண்டில் போட்டு அடின்னு அடிச்சிருந்துருப்பான், துவைச்சிருந்துருப்பான் நல்லா அப்படி தான் சொல்லணும். ஸோ இப்படியே தான் ஸோ அதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு ஜியான் உட்காந்து அப்படியே சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஒரு கையில் சிகரெட்டு, ஒரு கையில் சரக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க. அங்கே அது மாதிரி நான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே மார்க்கு சரிடா மாமே, நீ சொல்லிட்டில, எனக்கும் அவளை அப்படியே அட்டையணும் தாண்டா வெறியாக இருக்குது. அவளை நான் பார்த்த நாள்லேருந்து என்னைக்கு அவளை அப்படியே தட்டவும் வேண்டும் ஒரே 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 ஒரு அந்த ஒரு காஜாவே இருக்கும் மச்சான். இன்னைக்கு நீ எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கில்ல, மச்சான் வச்சு செய்யலாம் மச்சான், வா மச்சான்.
அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அங்கே வந்துட்டு எல்லாமே மார்க் வந்துட்டு பேசிட்டு இருந்துச்சு. நடந்துட்டுருக்குறான், அவகிட்ட தான் போகிறான். அவள் மயக்கத்தில் தான் இருக்கிறான். அவளுக்கு வந்துட்டு அவள் இன்னும் முடிக்க கூட இல்லை. அவங்க கடத்திட்டு வந்ததுலேருந்து அவள் மயக்கத்தில் தான் இருக்கிறான். பார்த்தா வந்துட்டு என்கிட்ட போகிறான். ஸோ பக்கத்துலேயே வந்துட்டு இன்னொருத்தன் வந்துட்டு இருந்திருப்பாயா. ஸோ அவன் வந்துட்டு அந்த இடத்துலையே வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை இழுத்து விட்டுட்டு அவன் போக பார்க்குறான். பரவாயில்ல மச்சான், என்னை விட நீ காஜில் அலைகிற போல இருக்கு. பரவாயில்ல, போயிட்டு வா. யார் பண்ணா என்ன, நீயே போ மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு விட்டுட்டோம். ஸோ மார்க் வந்து நின்றுட்டுருக்குறான். ஸோ இங்கே அவன் வந்துட்டு போய் வயனை பார்த்துட்டே ஸ்மோக் பண்ணிட்டு நின்றுட்டுருக்குறான். அப்படியே வந்துட்டு ஸ்லோவாக அப்படியே அப்படியே வந்துட்டு வயனோட சாலை பிடிச்சி இழுக்கிறான். ஸோ வயன் வந்துட்டு அப்படியே வந்துட்டு முழிக்க ஆரம்பிக்கிறான். லைட்டாக வந்து முழிக்கிறான். ஸோ சால் வந்துட்டு ஒரு சைடு வந்துட்டு இவன் பிடிச்சிருக்கிறான். ஸோ இன்னொரு சைடு வந்துட்டு அவன் வந்துட்டு எங்கடா என்னடா எங்கடா எங்கே கொஞ்சம் வந்துருக்கீங்க, விடுடா வேணாம் இந்த மாதிரிலாம் பண்ணாத, அப்புறம் நீ நல்லா அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். வேணாம், அப்புறம் நீ வேதனைப்படுவ. வேணாம், விடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கத்திக்கிட்டு இருக்கிறா. வேகமாக வந்துட்டு கிட்டக்கு வந்துட்டு அவள் கண்ணதுலேயே பொழிச்சுன்னு ஒரு அறை விடுறான். அவளாம் அங்கிட்டு போய் விழுறான். விழுந்த கையோடையே அந்த சாலை பிடிச்சிருக்கான் இல்லையா. விடுறா சாலை விடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவள் இழுத்துக்கிட்டே தான் இருக்கிறா. அவன் ஸோ என்கிட்ட மார்க்கை அடிச்சுட்டு இன்னட்டி வயிறு விட்ட சொல்லிட்டு இருக்கிறேன், என்ன விட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்போது நாங்கள் வாங்கல அடிக்கலாம். என்ன கைமாறு பண்ண போகிறா உன் புருஷன்? என்ன பார்க்குறேன்? அன்னைக்கு உன்னை கேலி பண்ணதுக்கு அந்த நிமிஷமே வந்துட்டு உன் புருஷன்னு சொல்லிட்டு அடி நான் மிதிச்சுட்டு அடிச்சுட்டு அத்தனை பேருக்கு முன்னாடி எங்களை அவமானப்படுத்திட்டு போனான். அது மட்டும் இல்லாமல் ஏன் பொண்டாட்டியவே பார்க்குறீங்களான்ட்டு அந்த மிதிச்சா. அவனுக்கு அந்த அளவுக்கு பொண்டாட்டி மேலே பாசம் இருக்குன்னா அப்போ உன்னை ஏதாவது பண்ணா அவன் வேதனைப்படுவான்ல. அதுக்கு தான் டேய் மச்சான் பண்ணுடா, யார் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கலாம். இவளை என்ன பண்ணிடுவானுங்க பார்த்துடலாம் நம்மளை. வாடா பண்ணு மச்சான், வாடா டேய் ஜான் வீடியோ எடு. எவ்வளோ வந்தாலும் இன்னைக்கு அவன் நான் பார்த்துட்றேன். டேய் ஜான், டேய் மயிரே, சரக்கை கீழே வச்சுட்டு முதல்ல வீடியோ எடுக்கப்படுறா. டேய் மார்க்க சொல்கிறது சரிதான்டா. இன்னைக்கு எவ்வளோ வந்தாலும் இவ்வளோ விட போகிறது கிடையாது. என்னை அடித்ததுக்கு அனுபவிக்கணும். கொண்டாட்டியை பார்த்தவதான் சாகணும். டேய் மார்க்கா, நீ முதல்ல போ. என்னை விட நீ தான் ரொம்ப வெறியாக இருக்கிற, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிற்கிறவன் வந்தவன். ஸோ அவன் வந்து சொல்லிட்டு நிற்கிறான். ஜியானிக்கிட்ட வீடியோ எடுக்கிறான். அதே மாதிரி தான் அவங்க டைம் ஸ்கிப் ஆகிட்டு இருக்கு. ஸோ வந்துட்டு வயனோட ஷோல்டரில் வந்து கையை வச்சு வயனை பிடிச்சி இழுத்து தூக்கி நிற்க வைக்கிறானுங்க. அவளோட ஒரு ஹேரில். ஸோ அதை பிடிச்சி குரூப்பாக பிடிச்சி இழுத்துக்கிட்டு ஸோ அவன் வந்துட்டு அந்த வாலில் அட்டாச் பண்ணி ஸோ அவன் வந்துட்டு கிஸ் பண்ண வரான் மார்க்கு கிஸ் பண்ண அப்படியே வந்துட்டு இந்த லிப்ஸை கொண்டு வரும்போது அந்த மூஞ்சில் அப்படியே பஞ்சு உழுவுது. யாரோ இல்லை ஜேகே தான் தட்டுத்தர மாதிரி கண்டுபிடிச்சி வந்திருந்துருக்கான் ஒரு வழியாக. ஸோ வந்துட்டு அவள் பார்த்தோன்னே அவளுக்கு வந்துட்டு அப்படி இருக்குது அவளுக்கு. அவ்வளோ ஒரு அவனை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு வெறியாக இருக்குது. என்கிட்ட அவங்களெல்லாம் போட்டு அடிச்சுக்கிட்டு பிச்சுக்கிட்டு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறான். ஸோ வந்துட்டு அவனுங்க இப்போ உயிர் போகிற நிலைமையில் அப்படி அடி வாங்கிட்டு இருக்கிறானுங்க. ஸோ அப்படியே தான் ஸோ அவங்க வந்துட்டு ஜேகேவோட காலில் உள்ளது கெஞ்சுறானுங்க. என்னை விட்டுருங்க இதை வந்து வழிக்க வர மாட்டேன் அப்படின்னு தெரியாமல் இதை அடிச்சுக்கிட்டு எனக்கு கோபத்தில் நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன், விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கெஞ்சிக்கிட்டு நின்றுட்டுருக்குறான் மார்க்கு. ஜியானு அவன் கையில் வச்சுருக்கிற ஃபோன்லேயே அவன் மண்டையில் போட்டு குத்துறான். இப்போ வந்து ஜியானோட மண்டையிலேருந்து அப்படியே ரத்தம் அப்படியே ஊக்குது. ஸோ அவங்க 3 பேருமே வந்துட்டு அப்படியே தான் அந்த மாதிரியே தான் வந்துட்டு கெஞ்சிட்டு நின்றுட்டுருக்குறானுங்க. ஸோ வந்துட்டு வேகமாகவே ஜேகே ஸோ வந்துட்டு அவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டு அங்கேருந்து வந்துட்டு கிளம்புறான் வயனை கூட்டிகிட்டு. ஸோ அங்கே கட் பண்ணி நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ வயன் அப்படியே வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே கோவமா
பொண்ணு எல்லாம் என்ன சொல்லி திருத்துறதுன்னு எனக்கு தெரியலை. இன்னைக்கு இவ்வளோ நான் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறேன் கேவலமான ஒரு இடத்துல. ச்சீ ச்சீ எனக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆகி இருந்துச்சுன்னா உயிரோடைய விட்டுருந்துக்க மாட்டேன். மேலே கையை வச்சு இப்படி ஒரு அசிங்கமாக இருந்துச்சு தெரியுமா? அவ்வளோ ஒரு அசிங்கமாக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் காரணம் இன்றைக்கி நான் அனுபவிச்ச இந்த வலிக்கும் வேதனைக்கும் காரணம் நீ ஒருத்தன் மட்டும்தான். உனக்கு நான் என் பிரச்சனைகளை நான் பார்த்துக்கிறேன். என்னோட பிரச்சனைகளில் நீ வந்து தலையை விடாத. போதுமா? புரியுதா? இன்றைக்கி உன்னால் அனுபவிச்சது நான் மட்டும்தான். நான் தான் கஷ்டத்தை அனுபவித்தேன். அப்படி நினைக்கும் போது என் உடம்புலாம் நட்டுக்குது. அவன் மட்டும் சீ சொல்ல போது கேவலம் அசிங்கமாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. ஸோ உன்னால தான் வந்துட்டு எனக்கு பிரச்சனை அப்படின்றது மாதிரி வந்துட்டு ஜேகே கிட்ட கத்திக்கிட்டு இருக்கிறான். ஜேகேக்கு இந்த இடத்துல கட்டுப்பு வருது. ஏன்னா அவன் காப்பாற்றி இருந்திருப்பான். ஸோ வந்துட்டு ஏன்னா தான் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கலாக்காரி எந்த பண்ணாலும் அப்படி தான் செய்வான். அதனால தான் அவனும் அந்த மாதிரி பண்ணான். ஸோ அவன் அதனால தான் வந்துட்டு ஜேகே வந்துட்டு காப்பாற்றி இருந்திருப்பான். ஸோ அந்த இடத்த கண்டுபிடிக்கிறோட ஜேகே அவ்வளோ பாடுபட்டுருந்துருப்பான். அப்படி கஷ்டப்பட்டு வந்துட்டு அந்த இடத்துல வந்து காப்பாற்றி இருந்திருப்பான். பார்த்தா இப்போ ஜேகேக்கு தான் வந்துட்டு அவ்வளோ திட்டம் வந்தது. உன்னை அன்றைக்கி மட்டும் அவனுக்கு அடிக்காமல் இருந்திருந்தேன்னா இன்றைக்கி அவனுக்கு இந்த மாதிரி என்னை பண்ணியிருந்துக்கவே மாட்டாங்க. இன்றைக்கி நான் அனுபவிச்சு இவ்வளோ கஷ்டத்துக்கும் நீ ஒருத்தர் மட்டும்தான் காரணம் ஜேகே. நீ ஒருத்தர் மட்டும்தான் காரணம். நீ தயவு செஞ்சு கண்ணு வாங்கிக்காமல் எங்கிட்டாவது போயிடு, எனக்கு தனியாக விடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஜேகேவை அப்படியே வந்துட்டு பலான்னு ஒரு அரைகிறான். ஏன்னா வந்துட்டு அங்கங்கே அவங்களை கூட பறந்து வச்சுருந்துருப்பானுங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு வந்துட்டு அவ்வளோதான் அது உயிரே போன மாதிரி அவளுக்கு இருந்துருந்துருக்கும் எனக்கும். ஆனால் ஜேகே காப்பாற்றி இருந்திருப்பான். அவன் மேலே எனக்கு அவ்வளோ கோவமா அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறான். சரி ஜேகேக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவன் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அப்படி தான் நின்றுட்டு இருக்கிறான். ஸோ வந்துட்டு ஒன்றுலாம் வந்துட்டு நீ ஏன்னா ஒரு செல்ஃபிஷ் தனக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு நினச்சி அப்படித்தானே எனக்கு விருப்பம் இல்லாட்டினாலும் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன். எனக்கு உன்கிட்ட இருக்கிறதுக்கு பிடிக்கவே இல்லை, கொஞ்சம் கூட பிடிக்கல. ஒன்றை மாதிரி ஒரு ஆளெல்லாம் நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அப்படியே நான் உன் காதல் பெருசு அப்படின்னு எனக்கு நீ மட்டும் அவனுக்கு அடிக்காமல் இருந்திருந்தேன் நான் இன்னைக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுருந்துருக்க மாட்டேன். எனக்கு தயவு செஞ்சு டிவோர்ஸ் கொடுத்துரு ப்ளீஸ். இதுக்கு மேலே உங்க கூட என்னால் வாழவே முடியாது. என்னால் முடியலை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு இப்படி நரகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு வேதனையாக இருக்குது. உன் மூஞ்சை பார்க்குறதுக்கு எனக்கு பிடிக்கல. உன்னை பிடிக்கவே இல்லை எனக்கு சுத்தமாக. இப்போ பார்க்குற நேரமெல்லாம் நீ பேர் சொல்லி கூப்பிட்ற நேரமெல்லாம் நான் உன்கிட்ட வந்து கெஞ்சி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுன்னு கெஞ்சி நீ அவ்வளோ சந்தோஷமாக மனமேடையில் உட்காந்து கழுத்தில் எப்படி தாடி கட்டினேன். அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ ஒரு வேதனையாக இருக்குது. அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை கொஞ்சம் கூட. தயவு செஞ்சு என்னை விட்டு எங்கேயாவது போயிடு ஜேகே போயிடு அப்படின்னு சொல்லுவோம். ஜேகேக்கு அவ்வளோ கடுப்பு வருது, அவ்வளோ கோவம் வருது. அவன் வந்து டிவோர்ஸ் அப்படின்ட்டு அவர் கேட்டோன்னு ஜேகேக்கு அவ்வளோ கோவம் வருது. ஏன்னா ஜேகே வந்துட்டு புரிஞ்சுக்கிடுவா அவள் நம்மளையும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு அவன் பொறுமையாக இருந்திருப்பான். ஸோ வந்துட்டு அவங்களுக்கு மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட வந்துட்டு 10 மந்த்துக்கு மேலே ஆகுது. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இதனாலுமே வந்துட்டு அவங்களோட லைஃப் இப்படி தான் அவங்க வாழ்ந்துருப்பாங்க. ஸோ அப்படி தான். ஸோ வந்து ஜேகேக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு அப்படின்னு சொல்லவும் அவ்வளோ கோவம் வருது. ஜேகே என்னடி என்ன சொன்ன? நான் செல்ஃபிஷா? ஆமாண்டி, நான் செல்ஃபிஷு தான். நீ பண்ண எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன்ல, நீ மாறிடுவ, நீ வந்துட்டு என்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவ, என்னையும் உனக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு முட்டாள்தனமாக நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன்ல, அது ஏன் பிரச்சனை தாண்டி. அதுதான் நான் பண்ண ஒரு பெரிய முட்டாள்தனம். உன்னை பிடிக்கலன்னு சொன்னப்போ எனக்கு தடுத்தது என்ன தெரியுமா? என் காதல்டி. மொதல் ஒன்று நான் பார்த்தப்ப அப்படியே நான் அவ்வளோதான்டி, அங்கேயே செத்துட்டேன். ஒன்று எப்படியாவது மாற்றிடலாம், நீ என்ன லவ் பண்ணுவ அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தான்
என் மேலேயும் என்னை நீ ஹஸ்பண்டாக ஏற்றுக்குருவ, என்னை நீ புரிஞ்சுக்கிருவ, என் காதலை நீ புரிஞ்சுக்கிருவ அப்படின்னு நான் நினச்சி ஒவ்வொரு நாளும் நீ மாறுவ அப்படின்ட்டு அந்த ஒரு நிமிஷத்துக்காக, அந்த ஒரு மொமெண்ட்டுக்காக நான் அவ்வளோ 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 பொறுமையாக போனேடி. நீ என்னை படுத்தின கஷ்டத்தை எல்லாத்தையும் நீ ஏற்றுக்கிட்டேன், எல்லாத்தையுமே நான் பொறுத்துக்கிட்டேன் வாயன். ஆனால் நீ டிவோர்ஸ்ன்னு கேட்ட பற்றியா என்னால் அது ஏற்றுக்க முடியாது. ஏன்னா நீ என்னோடையவ. நான் உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன், சைக்கோத்தனமாக லவ் பண்ணுறேன். எந்த அளவுக்குன்னு நான் உனக்கு காட்டுறேன், இப்போ காட்டுறேன்டி. என்னோட உண்மையான காதல், நான் எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன்ட்டு, உன் மேலே எவ்வளோ காதல், இவ்வளோ லவ் வச்சுருக்கேன்ட்டு இப்போ காட்டுறேன்டி. அன்னைக்கு என்ன சொன்ன நீ? நான் உன்கிட்ட நிற்கும் போது கம்பளை பூச்சி ஓடுற மாதிரி இருக்குதான்னு சொன்னேன்ல, நீ வா இன்னைக்கு நீ என்ன பண்ணுறதுன்னு நான் பார்க்குறேன். நீ அப்படின்னு தர நான் மாடிக்கு பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகிறான். அப்படியே அந்த பெட்டில் தள்ளி அந்த டோரை வந்துட்டு அப்படியே டாப்பை போடுறான். அவளை வெளியில் விடாத அளவுக்கு, அவள் வெளியில் ஓடி வராத அளவுக்கு அவளை அப்படியே வந்துட்டு டாப்பாக போடுறான். ஸோ அந்த டவரை போட்டுட்டு அவள் மேலே வலிக்கட்டாயமாக போய் ஓவர் ஆகுறான். அவள் அப்படியே வந்துட்டு அடிக்கிறான், கண்ணத்துலேயே வந்துட்டு சொல்லுப்புன்னு ஒரு அறை விடுறான். ஜிகே அப்படியே வந்துட்டு அந்த 2 கையையும் பிடிச்சி மேலே தூக்கி வச்சுட்டு அவன் வந்துட்டு அவளை அப்படியே கிஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். அவன் அங்கிட்ட இங்கிட்டும் வந்துட்டு தலையை திருப்பிக்கிட்டு இருக்கிறான். அப்படியே கிஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு அப்படியே கிஸ், அவன் வந்துட்டு அவளோட லிப்பில் வந்துட்டு அவனோட லிப்ஸ் அட்டாச் பண்ணிடுறான். ஸோ அப்படியே வந்துட்டு கிஸ் பண்ணிவிட்டு அவளோட லிப்ஸை அவன் சரியான கோவத்தில் இருக்கான். அப்படியே பைட் பண்ணுறான், அப்படியே அங்கங்கே கிக்கி மார்க்ஸ் கொடுக்குறான். அப்படியே தான் அவனோட கையை அப்படியே வந்துட்டு அவளோட பாட்டம் கொண்டு போயிட்டு அப்படியே வந்துட்டு ஃபிங்கரிங் பண்ண ஆரம்பிக்கிறான். அவளுக்கு வந்துட்டு வேர்ஜினாக இருக்கு இல்லையா, அவளுக்கு வந்துட்டு அது எரியுது, அப்படி பெயினாக இருக்குது. அவள் கிடந்து கத்துறா, அந்த ரூமே எக்கோடிக்குது. ஜிகே விடு, ஜிகே கையிடு, ஜிகே என்ன விட்டுரு, என்கிட்ட வந்து போச்சுக்கு ஜேகே இப்படி நீ பண்ணுற, அவனுங்களுக்கு ஒன்றுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. ஜேகே அதாவது போக விடு ஜேகே, எனக்கு இது பிடிக்கல ஜேகே, நான் வந்து போ. என் மேலே நீ இருக்கிறது எனக்கு உடம்பெல்லாம் எரியுதுடா, நான் வந்து போ, என்ன விடு ஜேகே, என்ன விடு அப்படின்ட்டு அவன் கையை கால் எல்லாத்தையும் போட்டு ஆட்டிக்கிட்டு ஷேக் பண்ணிக்கிட்டேன். அது வந்துட்டு அப்படியே கோஆப்ரேட் பண்ணாமல் அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஸோ ஜேகேக்கு அப்படியே கட்டுப்பாகுது. அவன் அப்படியே அந்த பாட்டமில் போயிட்டு லிப் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே வந்துட்டு பைட் பண்ணி லிப் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஃபாஸ்ட்டாக வந்து தர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் ஃபிங்கரை. அவளுக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் இன்சர்ட்டில் போய் அப்படியே வந்து ஹிட் ஆகும்போது அது அப்படியே பெயினாக இருக்குது. ஸோ வந்துட்டு அப்படியே வந்துட்டு வேகமாக பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அவளோட ஃபேஸை பார்த்துக்கிட்டே பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அவள் கண்ணுலேருந்து தண்ணி அப்படியே ஊற்றுது. ஸோ அப்படியே தான் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஜேகே என்னால் முடியல ஜேகே கையை எடு ஜேகே எடு ஜேகே, அழுவு. இத்தனை நாளும் என்னை புரிஞ்சுக்கலன்ற வேதனை எனக்கு எவ்வளோ இருந்துச்சு தெரியுமா? இப்போ நான் காட்டுறேன் என்னோட பாசத்தை மொத்தத்தை உங்ககிட்ட காட்டுறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே அந்த பண்ணிக்கிட்டே இருக்கிறான், ஃபிங்கரிங் பண்ணிகிட்டே இருக்கிறான். எனக்கு அப்படியே வந்துட்டு சரியான கோவமாக இருக்குது. இத்தனை நாள் வந்துட்டு அவள் பண்ணதெல்லாம் அப்படின்னு நினச்சி பார்த்து அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இப்போ காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருப்பான், அதை அவள் புரிஞ்சுக்காம இதுக்கும் நான் தான் காரணம், இதுக்கும் கத்திக்கிட்டு இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லா கோவத்தையும் ஒன்றா வச்சு அவன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். சட்டனாக இன்சர்ட் பண்ணுறான். ஸோ அவனோட பாட்டை அவன் வந்துட்டு அப்படியே வந்துட்டு கத்த ஆரம்பிக்கிறான். அப்படி கத்துறான். அவளுக்கு கத்துறதுல தலைவலியே வருது, கண்ணன் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்குது. அங்கே கிஸ் பண்ணுறான், பைட் பண்ணுறான். ஸோ வந்துட்டு கிஸ் வந்துட்டு ஹார்ட் கிஸ்ஸாக பண்ணிகிட்டு இருக்கிறான். அப்படியே தான் வந்துட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு பட்டுக்கிறான். ஸோ ஸ்போமெல்லாம் வந்துட்டு அப்படியே வந்துட்டு அவளோட அந்த தைஸ்லாம் அப்படியே பரவி அப்படியே அப்படி இருக்குது. ஸோ வந்துட்டு அப்படியே நல்லா வச்சு பண்ணியிருந்துருப்பான். ஸோ இங்கே நல்லா போட்டு அட்டிக்கிறா, அவனை அழுவுறா, கத்துறான். அவள் கால் அப்படியே உடம்பு அப்படியே ஷேக் பண்ணவே முடியல அவளுக்கு. ஸோ அதே மாதிரி தான் அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கிறா. ஸோ ஜேகே அப்படியே அவளை பக்கத்தில் வந்துட்டு அவளை இழுத்து ஹக் பண்ணுறான். ஹக் பண்ணிவிட்டு ஃபைனலி நீ முழுசாக என்னோடது ஆயிட்ட. நான் பொறுமையாக இருந்தேன், ரொம்ப பொறுமையாக போனேன். யாரும் இந்த அளவுக்கு பொறுமையாக போய் நீ பார்த்துருந்துருக்கவே மாட்டேன். ஏன், நான் இந்த மாதிரி இருக்கிற ஆளே கிடையாது. ஆனால் உன்னோட விஷயத்தில் நான் ரொம்ப பொறுமையாக போனேன் வாயன். ஆனால் ஏன்டா நீ பொறுமையாக இருக்கிற, என்னை ஏதாவது பண்ணுடா அப்படின்ட்டு
நீ தூண்டி விட்டுட்டடி, நீ தூண்டி விட்டுட்ட. அதுக்கான பலன் தான் நீ இப்போ அனுபவிச்ச வயன், நீ இப்போ அனுபவிச்ச. இனிமேலாவது எனக்கு ஒழுங்காக நடந்துக்க, என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவன் பேசிக்கிட்டே இருக்கிறான். அவளுக்கு எதுவுமே பதில் பேசவே முடியலை. ஸோ அப்படி வச்சு செஞ்சுருந்துருப்பான். ஸோ வந்துட்டு இருந்தாலும் அவன் கண்ணில் தண்ணி வருது. ஏன்னா ஜேகே உண்மையாலுமே அவளை லவ் பண்ணியிருந்திருப்பான். அவளுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது அது தன்னோட கஷ்டம் அப்படின்றது மாதிரி தான் அவனுக்கு. ஸோ வந்துட்டு ஒரு சைடை நம்ம எவ்வளோ லவ் பண்ணிவிட்டு இப்படி நம்ம அவளை பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு 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 வலி அவனுக்குள்ளே இருக்குது. அந்த வலி தண்ணியாக கண்ணிலேருந்து வருது. ஸோ வந்துட்டு அவகிட்ட அதை காட்டிக்கிறல. ஸோ ஆனால் அவகிட்ட கோவமாக நடந்துக்கிறான். ஸோ இப்படியே தான். ஸோ வந்துட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு என்ன நடக்க போகுது அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஸோ வந்துட்டு இப்படியே தான். ஸோ மார்னிங் ஆகுது. மார்னிங் வந்துட்டு அவள் எழுந்திரிக்கவே இல்லை. அவளுக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு ஃபீவராக இருக்குது. அவள் வந்துட்டு பெட்லலாம் வந்துட்டு அப்படியே பிளட் ஆகி ஸோ அப்படியே படுத்துருக்கிறா. அவரால் அசையவே முடியலை. ஏன்னா வந்துட்டு அப்படியே வந்துட்டு அந்த கோவத்துலேயே வந்துட்டு 5 ரவுண்டுக்கு மேலே பண்ணியிருந்திருப்பான். ஸோ அசையவே முடியலை அவளுக்கு. ஜேகே ஸ்கூலுக்கெல்லாம் வந்துட்டு காலேஜுக்கெலாம் கிளம்பிட்டோம். ஸோ வந்துட்டு பார்த்தா வந்துட்டு ஒயன் அவன் போகும்போது தான் வந்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் போவான். ஸோ வந்துட்டு பார்த்தா வந்துட்டு யாரோ மேலே இருக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. பட் வந்துட்டு கீழே தான் ஜேகே ரூம் இருக்குது, மேலே ஒயனோட ரூம் இருக்கும். ஸோ வந்துட்டு ஒயனோட ரூமில் தான் வச்சு நல்லா பண்ணியிருந்திருப்பான். ஸோ பார்த்தா வந்துட்டு மேலே வந்துட்டு ஒயன் தான் படுத்துருக்குறான். ஸோ பார்த்தா வந்துட்டு அவள் அசையாமல் அப்படியே படுத்துருக்குறான். கிட்டக்கு போய் அவளை தொட்டு பார்க்குறான். அதான் அப்படியே ஒரே ஃபீவராக இருக்குது. உடம்பெல்லாம் அங்கங்கே நடுங்கிக்கிட்டு அப்படி படுத்து கிடக்குறான். ஸோ வந்துட்டு உடம்புல வந்துட்டு காற்றே இல்லை. அப்படியே உடம்புல அப்படியே நடுங்கிக்கிட்டோ ஃபீவரில் அப்படியே படுத்துட்ருக்குறான். ஸோ தூங்கிட்டு தான் இருக்கிறான். ஸோ வந்துட்டு அப்படியே தெரியுது. ஸோ வந்துட்டு அவளோட கைகாலாம் அசைக்க முடியல. எப்படி வந்துட்டு அவன் போட்டு போயிருந்துருப்பானோ. ஸோ அப்படியே தான் அவள் படுத்துருக்குறான். ஸோ அப்படியே தான் டக்குன்னு வாங்கிட்டு அப்படியே வந்துட்டு ஓடி போயிட்டு வந்துட்டு அந்த ஜில்லு தண்ணி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு தலையில் இருந்து அப்படியே எடுத்து வைக்கிறான். ஸோ வந்துட்டு அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்படி பண்ணிட்டு ரஜிக்கு சி மயிறு கத்துனா நீ ஏண்டா அப்படி கத்துற சின்ன சிக்கே மயிறு போய் என்ன பண்ணி வச்சுருக்க தெரியுமா? நீ எவ்வளோ கோவத்தில் எங்கடா போச்சு உன்னோட அவ்வளோ பொறுமையும், ஏண்டா அப்படி பண்ணுற? ஐயன் சாரிடி அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூக்கி வந்து ஹக் பண்ணுறான். ஸோ வந்துட்டு அவள் முழிச்சு எப்படியே வந்துட்டு அவன்கிட்ட இருந்து அப்படியே தள்ளி விட்றான் அவனை. அவளால் வந்துட்டு அவள் தள்ளி விடும்போது கீழே வந்துட்டு அவளுக்கு அப்படியே சுறுசுறுன்னு அப்படியே குத்துற மாதிரி இருக்குது. அப்படி இருக்குது அவளுக்கு. அவன் அந்த மாதிரியே தான் வந்துட்டு அவள் அப்படியே வந்துட்டு அவனை தள்ளி விட்டு அந்த பெட்டில் ஒரு மூலையில் போய் உட்காந்துக்கிறா. அவனை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறா. ஸோ பதறா அப்படியே வந்துட்டு. ஸோ நீ என்கிட்ட வராத நீ வேணாம், நீ போயிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக அப்படி கழுத்து வரைக்கும் அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்குறான். அவனுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆக ஆரம்பிக்குது. ஏன்டி என்ன பார்த்து பயப்படுற? நான் உன் ஹஸ்பண்ட்ரி, நான் புருஷன்டி, நீ எதுக்கு நீ என்கிட்ட இருந்து இப்படி விலகி போகிறேன்? நான் ஓகே, நான் பண்ணது தப்பு தான். அதுக்கு இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணாதடி, இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணாத. நீ வேணும் நீ போயிடு உன்னை பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்குது. நீ கிட்ட வராத அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் விலகி ஒட்டி போய் அந்த அந்த பெட்டோட இந்த கார்னரில் போய் ஒட்டி அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். ஜேகே வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு அவனுக்கு புரியுதோ அவன் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கிறான் அப்படின்றது புரியுது. ஸோ வந்துட்டு அவன் அப்படியே பயந்து போய் அப்படியே உட்காந்துருக்குறான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவளை இழுத்து ஹக் பண்ணிக்கிறான். விடு என்னை தொடாத விடு, உனக்கும் அவனுங்களுக்கும் எந்த ஒரு வேறுபாடும் இல்லை. நீ விட்டுரு எனக்கு இங்கே இருக்க வேணாம், நான் எங்கேயாவது போயிடுறேன். என்னை விட்டுரு எதுக்கு மேலே கிட்ட இருக்க மாட்டேன், வேணாம் எனக்கு அப்படின்ற வந்துட்டு ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி அவள் அப்படி வந்துட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறான். ஸோ வந்துட்டு நைட்டு ஒவ்வொரு ரவுண்டும் ஜேகே போகும்போது அவளுக்கு வந்துட்டு அந்த ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் போயிருந்திருக்கும். சுத்தமாக தட்டுக்கிறது கூட அவன் மைண்டெல்லாம் வந்துட்டு அவ்வளோ ஒரு டென்ஷனில்
அப்படியே வந்துட்டு ஒரு ஒரு பெயினோட வந்துட்டு ஸோ விருப்பமே இல்லாமல் வந்துட்டு ஒருத்தவங்க நம்மளை வந்துட்டு தொடுறாங்க அப்படின்னா அந்த ஃபீலிங் வந்துட்டு நம்மளை பைத்தியமாக்குறது கூட நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ வந்துட்டு இப்போ அந்த மாதிரி தான் வந்துட்டு அவள் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஸோ வந்துட்டு நீங்களே சொல்லுங்கள், ஒருத்தவங்க வந்துட்டு நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கும் போது வந்துட்டு ஒரு ஆம்பளையோ சரி பொம்பளையோ சரி உங்களை வந்துட்டு ஒரு மாதிரி டச் பண்ணுறாங்க. ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கலை. ஸோ பொம்பளையாக இருந்தாலுமே கூட அது ஏதோ வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியாக டச் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு ஆம்பளை வந்து டச் பண்ணும் போது வந்துட்டு உங்களுக்கு அது எப்படி இருக்கும், அது வந்துட்டு பர்சனலாகவே உங்களுக்கு வந்துட்டு பிடிக்காது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான். ஸோ வந்துட்டு ஜேகே நேற்று வந்துட்டு அந்த மாதிரி பண்ணியிருந்துருப்பான். ஸோ வந்துட்டு ஏன்னா வந்துட்டு ஜேகேவை சுத்தமாகவே வந்துட்டு அவளுக்கு பிடிக்காது, சுத்தமாகவே பிடிக்காது. அவன் வந்துட்டு அவன் மேலே கை வச்சா ஸோ அவள் வந்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுவான் அந்த மாதிரி தானே. ஸோ இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஸோ ஜேகேக்கு சரியான அழுவு வருது. அவன் இழுத்து ஹக் பண்ணிக்கிட்டு அப்படி அழுகுறான். ஏண்டி 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 இந்த மாதிரி பண்ணுற, அவனுக்கு நானும் ஒன்றும் இல்லைடி, நான் புருஷன்டி, நான் உனக்கு காப்பாற்றுறது தான்டி நான் அந்த மாதிரி அவனுக்கிட்ட நடந்துக்கிட்டேன். இந்த மாதிரி பண்ணதும் எனக்கு பயமாக இருக்குடி, எனக்கு பயமாக இருக்கு. உண்மையில எனக்கு எல்லா உரிமை இருக்குடி. ஐ லவ் யூடி ஐ லவ் யூடி. நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணுறேன்டி, உனக்கு உண்மையாக லவ் பண்ணுறடி. இல்லை நீ போய் சொல்கிற, நீ என்ன லவ் பண்ணலை, நீ லவ் பண்ணியிருந்த அப்படின்னா நீ இந்த மாதிரி நடந்துருக்க மாட்டேன். என்னை விட்டு தள்ளிப்போ, என் மூஞ்சில் முடிக்காது, என்னை விட்டு தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அழுகுறா. ஸோ அதே மாதிரி தான் ஒரு 2 வருஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். ஸோ அங்கே அப்படியே தான் வந்துட்டு பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்குதுங்க. இதே வந்துட்டு அப்படியே வந்துட்டு எல்லா பிள்ளைங்களும் கத்திக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டோ அப்படியே விளையாண்டுக்கிட்டு இருக்குதுங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு பலூனோ, ஸோ வந்துட்டு அந்த பலூன் வந்துட்டு பறந்து போய்கிட்டு இருக்குது. அதாவது வந்துட்டு கலர்ஸ் பலூன் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பலூனு அது அப்படியே வந்துட்டு ஒவ்வொருத்தவங்க கையிலேருந்து ஒவ்வொரு பலூனாக வந்துட்டு காற்றுல பறந்து போய்கிட்டு இருக்கு. அங்கே நல்லா காற்று வீசிக்கிட்டு இருக்குது. அங்கே குழந்தைங்கலாம் உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருக்குதுங்க. டேய் டீனா, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கிற? அந்த பலூனை ஒழுங்காக வச்சுக்கிட்டு வாடி, பலூனை கையில் இருந்து விட்டுறாத டீனா உன்னோட டேடி வந்துடுவாங்க, சீக்கிரம் வந்துடு. இவ்வளோ இல்லை, ஏற்கனவே வந்துட்டு கிளைமேட் ரொம்ப க்ளவுடியாக இருக்குது, வா குழந்தைங்களாம் கூட்டிக்கிட்டு வா, எல்லோரும் பசங்கள்லாம் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுங்க. அப்படியே வந்துட்டு அயன் உட்காந்துக்கிட்டு இருக்கிறா. ஸோ பார்த்தா வந்துட்டு வேகமாக வந்துட்டு ஜேகே தான். ஸோ ஜேகே கார் வந்துட்டு அங்கே நிற்கிதோ. ஸோ வந்துட்டு அதுலேருந்து ஜேகே இறங்குறான் கீழே. ஸோ சார் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வராங்க. ஸோ இப்போ ஜேகே வந்துட்டு ப்ரொஃபஸராக இல்லை, ஸோ வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போக ஆரம்பிச்சிட்டான். தனியாக ஒரு ஆஃபீஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஸோ வந்துட்டு அப்படியே தான் வயன் அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். டேடி வந்துட்டிங்களா டேடி, நான் இப்போது உங்களை ஹேக் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ட்டு அவள் வந்துட்டு ஜேகேவோட நீஸ் வரைக்கும் தான் இருக்கிறா. அவள் க்யூட்டாக அழகாக வந்து ஹக் பண்ணிக்கிட்டு, ஸோ வந்துட்டு அவள் ஹக் பண்ண நிமிஷத்துலேயே ஜேகே அவளை கையில் தூக்கி வச்சுக்கிறான். ஸோ டேடி, அம்மா மழை வருதுன்ட்டு மழை வரப்போகுதுன்ட்டு என்னை வெளியில் விளையாடவே விட மாட்டேங்கிறாங்க டாடி, நீ வந்து ஓயினை என்னன்னு கேளு டாடி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்படியே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஸோ அங்கே கட் பண்ணி நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ வந்துட்டு இங்கே ஒயன்டா அவள் வெளியில் உட்காந்துருந்தவ ஜேகே வந்தோடனே ஜேகே வர்றதை பார்த்துட்டு ஜேகேவை முறைச்சிட்டு அவள் வேகமாக எழுந்திரிச்சு உள்ளார்க்க போயிட்டான். ஸோ ஏன்னா வந்துட்டு அவள் வந்துட்டு கொஞ்சம் கோவமாக இருக்கிறா. ஸோ அதை டின்னர் எடுத்து வைக்கிறான். ஸோ வந்துட்டு கோவத்தோடு அப்படியே ஃபேஸில் ஒரே அவ்வளோ ஒரு கோவத்தோட வயன் வந்துட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறான். என்ன டாடி பண்ண இன்னைக்கு, எதுக்கு டாடி இன்னைக்கு அம்மா ரொம்ப கோவமாக இருக்கிறாங்க, என்ன பண்ண டாடி நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்துட்டோம். அப்படியே பேசிக்கிட்டு அப்படி பேசிக்கிட்டு அந்த குழந்தை உட்காந்துக்கிட்டு இருக்கு. என்னன்னு தெரியல டீனா, நான் என்ன பண்ணேன்னே தெரியலடி, உங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் என் மேலே இப்படி தாண்டி கோவமாகவே இருந்துக்கிட்டு இருக்கிறா. என்ன இங்கே 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அது வந்து இல்லை மம்மி, நீ ஏன் அப்பா மேலே எப்போ பார்த்தாலும் கோவமாகவே இருக்கிற? அப்பா இன்றைக்கி எந்த தப்புமே பண்ணலையே, அப்புறம் இதுக்கு கோவமாக அப்பாவுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிற? சாப்பாடு எடுத்து வைக்கும் போது கோவப்படக்கூடாதுன்னு நேற்று தானே நீ என்கிட்ட சொன்ன, நீ இன்னைக்கு பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அந்த குட்டி பாப்பா வந்துட்டு அவள் கேட்டுக்கிட்டு இருக்கிறா, அறிவாக கேட்டுக்கிட்டு இருக்கிறான். ஸோ வந்துட்டு ஜேகேவும் சின்னதாக ஸ்மைல் பண்ணிட்டு ஸோ வந்துட்டு அப்படியே தான் வந்துட்டு அவன் தின்னுக்கிட்டு இருக்கிறான்.
ஸோ இங்கே வயன்னா அதிக பிரசங்கி பேச்சு தான் எல்லா நேரமும் பேசிக்கிட்டு இருக்கிறது. போடி போய் சாப்பிட்டு போய் படுத்துங்க போ, உன்னோட ரூம் கிழிச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறா வயன். ஸோ இப்படியே தாங்க டைம் ஸ்கிப் ஆகுது. ஏய் என்னடி ஏடி இந்த மாதிரி பண்ணுறேன், மாமா மத்தியானம் வராமல் நான் ஒர்க்கில் இருந்தேன்டி, மதியானம் வரல அப்படின்னா எதுக்குடி இப்படி கோவப்படுறேன்? நான் அப்பயே சொன்னேன்ல வர முடிஞ்சாதான் வருவேன் அப்படின்ட்டு. நீ கையடி ஜேகே, முதல்ல மேலே இருந்து நீ மேலே இருந்து முதல்ல கையடு. எப்போ பார்த்தாலும் எனக்குன்னு ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் நீ இந்த மாதிரி தான் பண்ணுற, அவளுக்கு நீ ஏதாவது சொன்னால் நீ ஓடுங்கன்னே ஓடி போய் நிற்கிற. உன் பொண்ணு உனக்கு அவ்வளோ முக்கியமாக போயிட்டா. பொண்டாட்டி தான் முக்கியம் இல்லை, சும்மா பாசம் வச்சுருக்கிறேன், காதல் வச்சுருக்கிறேன், அன்பு வச்சுருக்கிறேன்ட்டு சொன்னதெல்லாம் பொய். எப்போ பார்த்தாலும் நான் ஆசையாக எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போகணுன்னு சொன்னாலும் கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறேன். என்றைக்கு நீ இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியோ அன்னையிலேருந்து என்னை நீ கண்டுக்கவே மாட்டேங்கிற ஜிகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவள் பேசியிருக்கா. பிகாஸ் என்னோட கோவம் என்ன அப்படின்னா, அவள் வந்துட்டு லன்ச் டைமில் வந்துட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுருந்துருப்பாள். ஐ மீன் வந்துட்டு ஃபேமிலியாக ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி வந்துட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு லீவு. ஸோ ஸ்கூல் வந்துட்டு இல்லை, 3 பேருமே வந்துட்டு ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையே, ஸோ ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்துட்டு பாப்பாவுக்கு பிடிச்சது, ஸோ ஜேக்கிக்கு பிடிச்சது, ஸோ வந்துட்டு எனக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே செஞ்சு அவள் டேபிளில் ரெடியாக வச்சுட்டு ஸோ உட்காந்துருந்துருப்பாள். ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் வந்துட்டு இன்றைக்கி லன்ச் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட சொல்லி ஜேகே இது சொல்லி இருந்திருப்பான். இது ஒரு சின்ன விஷயம் தான், பட் ஜேகேக்கு வந்துட்டு ஸோ வந்துட்டு அது முடியாமல் இருந்திருக்கும். லாஸ்ட் டைம் வந்துட்டு அவனால் வர முடியாமல் போயிருந்திருக்கும், அவன் கிளம்பி இருந்திருப்பான், பட் ஹீ குடன்ட். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நடந்துருந்துருக்கும் இல்லையா. ஸோ வந்துட்டு அதனால் மேடம்க்கு வந்துட்டு கோவமாக அப்படி தான் நின்றுட்டுருக்காங்க. ஏன்டி இந்த மாதிரி கோவிச்சுக்கிறல, ஏன்டி இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் இப்படி கோவிச்சுக்கிற, இந்த கோவிச்சுக்கிறது மட்டும் எங்கேருந்து தாண்டி உனக்கு வருது? எப்போ பார்த்தாலும் என் மேலே ஏண்டி இப்படி கோவமாக இருக்கு? ஹே பாப்பா வாடி எனக்கு கிஸ் பண்ணுடி. ஜேகே நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கிறேன், இந்த டென்ஷன் இப்போ போவே போகாது, எப்படியும் 2 hours ஆகும். என்னது அது வரைக்கும்லாம் என்னால் முடியவே முடியாது. நிச்சயமாக சொல்கிறேன், நிச்சயமாக 2 hoursலாம் முடியாது. வாடி ப்ளீஸ். மாமனுக்கு ஒரே மூடாக இருக்குது, வாடி. என்ன குல்ஃபி மூடு வந்துருச்சா? எப்படி உனக்கு தெரியுது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஜஸ்ட்டு கேட்டேன், அவ்வளோதான். உன் மேலே கோமாக தான் இருக்கிறேன். மம்மி என்ன மம்மி? நீ இன்னும் தூங்கலையாடி? வா நம்ம 2 பேர் போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வயன் கூட்டிகிட்டு போக பார்க்குறா. பார்த்தா இங்கே ஜேகேக்கு ஃபேஸ் அப்படியே டல்லாக ஆகுது. அவன் வயன் வந்துட்டு போயிடுறா. ஸோ கூட்டிக்கிட்டு வந்துட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு போயிடுறா. அவளோட ரூமில் தான் படுத்துருக்குறா. 2 பேரும் பெட்டில் படுத்துருக்குறாங்க. ஸ்டோரிஸ்லாம் சொல்லி தூங்க வச்சுக்கிட்டு இருக்கிறா. அவள் தூங்கவே மாட்டேங்கிறா. டக்குண்டு அவள் வந்துட்டு அப்படியே வந்துட்டு, அம்மா ஏம்மா இந்த நரி இப்படி பண்ணிச்சு, அம்மா ஏம்மா காட்டுக்கு ராஜாவாக இருக்கிறது சிங்கம் மட்டும்தான், ஏம்மா அதோட பெருசாக எவ்வளவோ அனிமல்ஸ் இருக்குது, ஏம்மா அது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவள் அப்படியே ஒவ்வொன்றா நோண்டி கேட்டுக்கிட்டே இருக்கிறா. இங்கே வந்துட்டு வயனுக்கு தூக்கமாக வருது. எப்போவுமே பொதுவாக பிள்ளைங்களை தூக்கம் வைக்கணும் அப்படின்னா வந்துட்டு ஸோ வந்துட்டு இந்த ரைம்ஸ் பாடிக்கிட்டு இருக்கும்போது ஸோ வந்துட்டு அந்த பாடுறவங்களுக்கு தான் அதாவது ஐ மீன் தூங்க வைக்கிறவங்களுக்கு தான் தூக்கம் வருமே தவிர பிள்ளைங்களுக்கு தூக்கம் வராது. அதுக்கு அப்படியே முடிச்சுக்கிட்டே தான் இருக்குங்க கூட்டம். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வந்துட்டு வயன் அந்த ஸ்டோரிஸ் சொல்லிக்கிட்டு அவள் தூங்க ஆரம்பிச்சிட்டான். திங்கிட்டு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். பார்த்தா வந்துட்டு இங்கே அப்படியே வந்துட்டு அதாவது இந்த தூக்க கண்ணோடே வந்துட்டு ஸோ வந்துட்டு தூங்க முடியாமல், ஸோ அவளை தூங்க வைக்கவும் முடியாமல் அந்த மாதிரி அவள் வந்துட்டு படுத்துக்கிட்டு இருக்கிறா. ஸோ இங்கே சவுண்டு வரவும் திரும்பி பார்க்குறா. பார்த்தா ஜேகே பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிறா வயன். ஸோ வந்துட்டு தூக்கத்துலேயே திரும்புகிறா. பார்த்தா வந்துட்டு வேகமாக உள்ளாருக்கு வந்துட்டு ஜேகே வரான். பாப்பா என்னடி நீனும் தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வயன்கிட்ட கேட்குறான். ஸோ வந்துட்டு வயன் எனக்கு தூக்கம் வருது, நானும் பாப்பாவும் தூங்க தான் போகிறோம், எதுக்காக இங்கே வந்துட்டு நின்றுட்டுருக்கீங்க? சார் இங்கேலாம் வரக்கூடாது, இது எனக்கும் பாப்பாக்கும் தனி ஒரு பிளேஸ், நீங்களாம் இங்கே வரக்கூடாது, போங்க போய் தூங்குங்க. அதுவும் 2 கேர்ள்ஸ் இருக்கும் போது நீங்கள் எப்படி உள்ளாரக்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்படியே வந்துட்டு பேசிக்கிட்டு அப்படி நின்றுட்டுருக்குற வயன். ஸோ அதே மாதிரி தான் டாடா நான் இங்கே அம்மா கிட்ட எல்லாமே கேட்டுக்கிட்டே இருக்கேன், ஆனால் மம்மி தான் சொல்லவே மாட்டேங்கிட்டு. ஆமாம் டாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவளா சொல்லிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறா. அவள் எழுந்திரிச்சு உட்காந்துட்டா. பட் ஒயன் தூக்கத்தில் படுத்தே தான் இருக்கிறான். ஒயன் வேகமாக வந்துட்டு ஒயனோட ஹேண்டை பிடிச்சி ஜேக்கி அப்படியே தூக்கி விட்றான்.
வயன் வா நம்ம ரூமுக்கு போய் தூங்கலாம், பாப்பாவே அங்கே கூட்டிகிட்டு போய் தூங்க வச்சுக்கிறோம்லாம் அப்படின்னு சொல்ல வந்துட்டு அங்கே நான் வரவே மாட்டேடாடா, வந்தா நீ ரொம்ப போராட்ட ஊறுறடாடா அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்துட்டு வயனுக்கு சிரிப்பு வந்துடுது. அவளாம் அந்த தூக்கத்துலேயே உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். என்னை ஓட்டணும்னா 2 பேத்துக்கும் கை வந்த கலையாச்சே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஓகே இங்கே படுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே விட்டுட்டு போயிடுறான். ஆனால் வந்துட்டு ரூமில் வந்துட்டு ஜேகேக்கு இங்கே வந்துட்டு அவனுக்கு வந்து தூக்கமே வரல. பார்த்தா கீழே பார்த்தா அவனோட தம்பியே தூக்கிக்கிட்டு நின்றுட்டு இருக்குது. அப்படியே தான், ஏன்னா இந்த பேச்சு வாக்கத்தில் வந்துட்டு இடுப்பை வந்து டச் பண்ணி இருந்திருப்பான். ஸோ வந்துட்டு இடுப்புன்னா தான் வந்துட்டு சாருக்கு வந்துட்டு அப்ஜெக்ஷன் ஆச்சு. ஸோ வந்துட்டு இடுப்பை டச் பண்ணி இருந்திருப்பான். ஸோ அதை நினச்சி பார்த்துக்கிட்டு தான் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஸோ அவனோட தம்பி அப்படியே வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக நின்றுக்கிட்டு இருக்குது. டேய் மயிறு, நீ வேற ஏன்டா தூக்கிக்கிட்டு நிற்கிறான், நீ ஏன்டா எப்போ பார்த்தாலும் நீ இப்படியே நின்றுக்கிட்டே இருந்து ஏன்டா அப்படி பண்ணுற, மானத்தை வாங்குறடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அது கூட வந்துட்டு பேச்சுவார்த்தை கான்வர்சேஷன் போய்கிட்டு இருக்குது. இங்கே யாரோ வந்துட்டு டோரை சாத்துற மாதிரி சவுண்டு வருது. பார்த்தா வயன் தான். ஸோ அப்படியே வந்துக்கிட்டு இருக்கும் போதே வந்துட்டு ஓவனா எல்லாத்தையும் கழட்டி போட்டுக்கிட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருக்கிறோம். ஜேகேக்கு கண்ணு அப்படியே வைட் ஆகுது. அப்படியே வந்துட்டு ஸ்மைல் வருது, ஸ்மோக் வருது. ஃபைனலாக நீங்கள் வருவேன்னு நல்லா தெரியும்டி எனக்கு. அப்படியா, அப்புறம் எதுக்காக சார் இவ்வளோ நேரம் புலம்பிக்கிட்டு இருந்தீங்க? அது 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 அப்படிதான், சும்மா அதெல்லாம் கண்டுக்கூடாது, அதெல்லாம் பேசக்கூடாது. வாடி வந்துட்டேல, வந்து கிஸ் பண்ணுறீ மாமனை, இந்த ஒரு கிஸுக்காக என்னை எவ்வளோ நேரம் காக்க வச்சுக்கிட்டு இருக்க டிஒயன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்படியே பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு கிஸ் பண்ணிக்கிட்டு. ஸோ அப்படி தான். ஸோ இங்கிட்ட வந்துட்டு பாப்பா நல்லா தூங்கிட்டா. ஸோ அவளுக்கு வந்துட்டு ஜேகே போனதுக்கப்புறம் ஸோ வந்துட்டு தூக்கம் வந்துருந்துருக்கும். ஸோ அப்படி தான் தூங்கிட்டா, நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஸோ இங்கிட்ட நல்ல ரொமான்ஸ் போய்கிட்டு இருக்கு. இதோட நம்ம இங்கே வந்துட்டு முடிச்சுக்கிறலாம். ஓகே பாய். நல்லா இருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தமே அப்படின்னா அதையும் சொல்லுங்கள், பார்த்துக்கிறலாம், பார்த்து செஞ்சு தரேன்.